வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பகுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு உள்ளார வீட்டுக்கு வெளியில் என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என் வீட்டில் நான் வளர்க்குற செடியெல்லாம் இப்போ உங்ககிட்ட காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற செடி அரிக்கா பாம். இந்த அரிக்கா பாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம். நீங்கள் சில இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல்ஸ்க்கு முன்னாடி, ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி, அதே மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இல்லை ஏதாவது கடைக்கு முன்னாடி கூட வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு வச்சுருப்பாங்க. இதை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வைக்கும்போது எந்த மாதிரி இடத்துல வைக்கலான்னா, ஒரு பிரைட் சன்லைட் இருக்க மாதிரி விண்டோ பக்கத்தில், டோர் பக்கத்தில், அது மாதிரியான இடத்துல நம்ம வந்து வைக்கலாம். அதே மாதிரி இதை வந்துட்டு வெளியில் அவுட்டோர்லேயும் வைப்பாங்க. ஸோ ஆனால் டைரக்ட் சன்லைட் இல்லாத இடத்துல, கம்மியான ஒரு சூரிய வெளிச்சம் வர மாதிரி இடத்துல இது வந்து வைக்கலாம். நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்க அப்படின்னா அதனுடைய லீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்துட்டு மாறிடும். அதே மாதிரி இதுக்கு வாட்டர் நம்ம எப்படி ஊற்றணும்னு பார்த்திங்கன்னா, சாயில் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம இதுக்கு ஊற்றணும். அடுத்ததாக பார்க்க போகிறது லக்கி பேம்பு. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது பேம்பு கிடையாது, ஆனால் நேம் வந்து லக்கி பேம்பு, பேம்பு மாதிரியே இருக்கும். இதையும் இன்டோர் பிளான்ட்ஸாக வளர்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வாட்டரில் தான் வந்து வச்சு வளர்ப்பாங்க. இது நல்லா க்ரோ ஆகும், ஈஸியாக இருக்கும். சில பேர் வாஸ்துக்காகவும் கூட இதை வீட்டில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு பண்டிலாக இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கடையிலலாம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு கிளாஸ் பவுல் அல்லது கிளாஸ் பாட்டில்ஸ்லலாம் கூட போட்டு வைக்கலாம். ஈஸியாக வந்து க்ரோ ஆகும். இதில் வந்து டைரெக்டாக சன்லைட் வந்து படக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு சன்லைட் படாமல் இன்டோர் பிளான்ட்ஸாக நம்ம இதை வச்சு வளர்க்கலாம். சன்லைட் பட்டுச்சு அப்படின்னா இது வந்துட்டு அதனுடைய லீவ்ஸ் எல்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான்ட்டு ஸ்பைடர் பிளான்ட்டு. இதையுமே நம்ம இன்டோர் பிளான்ட்டாக வீட்டில் வச்சு நம்ம வளர்க்கலாம். இதுவும் ஈஸி டு க்ரோ பிளான்ட்டு தான். இதுவும் ஒரு 60 சென்டிமீட்டர் டால்க்கு இது வந்து க்ரோ ஆகும். இந்த பிளான்ட் வந்து டாக்ஸிக்லாம் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஏரை வந்து நல்லாவே ப்யூரிஃபை பண்ணும். நம்ம வந்து ஒரு இன்டோர் டெக்கரேட்காக இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு நம்ம வாட்டர் எப்படி ஊற்றணும்னா, சாயில் வந்து ட்ரையாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றணும். உங்களுக்கு லீவ்ஸ் வந்து உள்ள சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீனாகவும், சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேல் க்ரீனாகவும் இருக்கும். இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம இன்டோர் பிளான்ட்ஸாக வளர்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளான்ட்டு ஸ்னேக் பிளான்ட்டு. இது பார்க்குறதுக்கு வந்து ஸ்னேக் மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி ரொம்ப ஹைட்டாக வந்துட்டு இது வளரும். அதுக்காக தான் இது ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனோட லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆக ஆக அது வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக மாறிடும். புதுசாக இலை வருது அப்படின்னா அது ஒரு லைட் க்ரீனாக இருக்கும். இதுக்குமே வந்து சன்லைட் வந்து தேவை கிடையாது. வாட்டர் வந்து நம்ம சாயில் ட்ரையாக இருக்கும்போது ஊற்றினா மட்டும் போதும். லாஸ்ட்டாக பார்க்க போகிற பிளான்ட்டு மணி பிளான்ட்டு. ஸோ மணி பிளான்ட்டை பற்றி தெரியாதவங்களே இருக்காது. ஸோ இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான க்ரோ ஆகுற பிளான்ட் இது. இது வந்து ஃபுல்லாகவே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் இது வந்து இந்த பிளான்ட் வந்து வளர்க்குறாங்க. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நம்ம வந்துட்டு இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வச்சு நம்ம வளர்க்கலாம். அதே மாதிரி தண்ணிலையும் இது வளர்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் ஹைட் அளவுக்கு ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது பாட் நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா அதை கிராப் பண்ணி அது வந்து ஈஸியாக க்ரோ ஆகும். இதுக்கும் சன்லைட் வந்து படக்கூடாது. ஸோ சன்லைட் படாமல் ஒரு
வெளிச்சமான இடத்துல நம்ம இதை வச்சு வளர்க்கலாம். இது வந்து இதனுடைய லீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இதிலே வந்து ஒரு 2, 3 டைப்லாம் இருக்குது. ஸோ கோல்டன் மணி பிளான்ட்லாம் நிறையா சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து சாயில் வந்து எப்போ ட்ரையாக இருக்கோ அப்போ மட்டும்தான் நம்ம வந்து வாட்டர் வந்து இதுக்கு வந்து நம்ம ஊற்றணும். இது வந்து நம்ம ப்ரொபகேஷனும் நம்ம வந்து பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த இந்த ரூட் இருக்க இடத்துல அந்த நோடுக்கு மேலே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வாட்டரில் வந்து நம்ம வச்சிடலாம். அது வந்து நல்லா ரூட் வந்து நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப மண்ணில் வச்சாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது தண்ணியிலே நம்ம வந்து போட்டு வச்சு வளர்க்கலாம். இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டோர் பிளான்ட்ஸாக வளர்க்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட் ஆனால் பெட்டுக்கு வந்து இது வந்து டாக்ஸிக் தான் அது. நம்மளுமே வந்துட்டு ரொம்ப நேரம் அந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக இரிட்டேஷன் வந்து நமக்கு இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிளான்ட் வந்து ஈஸியாக வளர்க்குற தன்மை இருக்கனால நம்ம வந்துட்டு நம்ம பிகினர்ஸாக இருந்தாலுமே இந்த மணி பிளான்ட் வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வைக்கும்போது அந்த ரூட் வந்து நல்லாவே க்ரோ ஆகிடும். ஸோ நம்ம அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து ஜாடியில் வந்து வச்சிடலாம். இப்போ காமிச்ச எல்லா இன்டோர் பிளான்ட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் க்ரோ பண்ணலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம பண்ணுறோமோ ரொம்ப நல்லாவே க்ரோ ஆகும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.